என்ன அவனை செல்ல எடுத்தா நீ வந்து என் பக்கத்தில் வந்து வந்து என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஃபோன் அவங்க எடுத்தாங்கன்னா உடனே நான் வந்து என்ட்ரு கொடுக்கறதுக்கு மாதிரி வீடியோ எடுக்க வரேன்னு தெரிஞ்சு என் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறது அவ்வளோ. சரி பேசுவோமா? ஹாய் சொல்லு. அம்மாவோட சேர்ந்து நீனும் ஹாய் சொல்லணும். சொல்லுங்கள் ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் மதியானத்துக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் இதெல்லாம் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கோயில் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டிட்டாங்கன்னா வந்து வீட்டிலலாம் நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்க மாட்டாங்க. அதுக்காக தான் சென்று கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். நீ எது பேசலையே? அம்மா பேசிட்டேன்னு நீ பேசு. நீ பேசல எதுவும் நீ எது பேசு. பேசுனா காதில் ஃபோன் வச்சு பேசுகிற மாதிரி பேசுகிற. பார்த்தீங்கன்னா வந்து கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன கறின்னு பார்க்கலாம். ஏமா கோழி கறி பார்த்தீங்கன்னா சிக்கன். இப்போ லெக் பீஸ் 2 அமுலு இல்லை வேறு எலும்பு தான் இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா சிக்கன், அது மட்டன். மட்டனா? மட்டன் இது. ஐ சிக்கன் மட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து அடுத்தது சுத்தம் பண்ணிவிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் இப்போது கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்க முடியாத ஒரு வாரத்துக்கு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 15 நாளைக்கு திருவிழா எங்கள் ஊரில். ஆமாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தான் நடக்கும். ஆனால் இங்கே இவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே 15 நாள் வந்து கோயில் திருவிழா நடக்கும். காப்பு கட்டி சாமி விடுவோம். நாளைக்கு காப்பு கட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாளுக்கு திங்கக்கிழமை தீமிதி, இப்போ பஞ்சம் விளையாட்டு தேர் எல்லாம் 15 நாள் நடக்கும். 15 நாள் நடக்கும். அதான் சரி நான்வெஜ் ஐட்டம் இருக்காங்க. இது என்னது? இது அது சம்சா வடை. லட்சுமணி போனோன்னு நல்லாயிருக்கும். சம்சா வடை, சம்சா நல்லாயிருக்கும். சம்சா எனக்கு பிடிச்சது வடை. பாப்பாவுக்கு இது சமோசா வடை வாங்கி 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 வாங்கி. சரி வாங்க. சரி ஓகே. சமைக்கிறீங்களா? என்ன முழு? நான் வெங்காயம் கூட போய் எடுத்துருவேன்னு சொன்னேன். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துருக்காங்களா. அது சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போயிடணும். உட்காந்தாச்சு. இது அருவாமனை இருக்க முடியாது. அம்மா வேலை பார்க்கணும். நான் வந்து அங்கே போய் உட்காந்துப்போம். இங்கே உட்காருங்க. அப்படி அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்துட்டா போகணும். அப்படியே உட்காந்து பல்லு கடிக்க கூட அடிப்பேன். பல்லு முளைச்சு போயிட்டுன்னு பல்லு கடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து சமையல் வேலை நான் ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் குழம்பு வந்து தாளித்து விட்டு குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு. கொதிவிட்டோம் அப்படியே. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த 2 லெக் பீஸே வந்து வறுத்துடலாம். அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த 2 லெக் பீஸை வந்து நிலாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, அது 2 பேருக்கு வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கிரேவி செய்யலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி பட்டை வகையெல்லாம் போட்டாச்சு. நல்லா செவந்து வரட்டும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
சரி வெங்காயம் ஒரு சைடு வதங்கட்டும். நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு வந்து கொத்தமல்லி தூவி வந்து இறக்கிடலாம் குழம்ப. ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். அப்படியே வந்து நம்ம வந்து 65 செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மசாலாலாம் தடவிடலாம். சிக்கன் லெக் பீஸ் வருவேன். ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் தூள், கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு. இப்போ வந்து கறியோடு எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம், கலந்து விட்டுலாம். போன வச்சு நம்ம மசாலா நல்லா உள்ளே போகும். உப்பு போட்டு பிரியா? இல்லை, அதானே உப்பு போடாம நீ உப்பு போடு. சரி சரி, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் யோசிச்சேன் எல்லாம் போட்டாச்சா, நீ தான் ஞாபகம் வருதியே. ஆமாம், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி தண்ணி தொட்டுக்க, அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி வந்து இங்கே வந்து கொதிஞ்சிட்ருக்கு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அது சாப்பிடலாம் பிரியா? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் அப்பா சாப்பாடு கேட்குறாங்க, அதனால் சாப்பிட்லாம் எல்லாரும். ஓகே, குழம்பு ஊற்றிங்களா? சாப்பிடுங்க, அதை போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கிரேவி நம்மளும் கருவீங்க. நம்மள ஈரல் சாப்பிடலையா? ஈரல் சாப்பிடலையா? இந்த பாரு உங்களுக்கு ஈரல் இருக்கு பாரு. ஆட்டு ஈரல், கோழி ஈரல், எல்லா ஈரல் இருக்கு அவங்களுக்கு. இப்போ தூக்கி முடித்தாங்க இப்போ தான். நம்மளும் நிலாவுக்கு லெக் பீஸ் சாப்பிடுங்க. லெக் பீஸ் சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. வைக்கிட்டா தட்டில் வைக்கட்டுமா? வேண்டாமா? இந்த பாரு அம்மா பிடிச்சிருக்கோம் லெக் பீஸ்.
ஏம்மா பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடுல சமைச்சு முடிச்சு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து காப்பு கட்டுறாங்க. ஒரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நான்வெஜ் எதுவும் கிடையாது. அதுக்காக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்து எப்படி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.